விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹீரோக்கே ஒரு சம்பவம் நடக்க போறதுக்கு ஒரு பிரிட்ஜா இருந்திருக்காங்க. நீங்க திருப்பியும் வேணா இந்த சீசன் 5 சாப்டர் 1ல இருந்து இப்ப சாப்டர் 7 வரைக்கும் பாருங்களேன். எல்லா எபிசோட்லயும் ராபினோட இன்புட் அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் மாயா ஹேக்கேவும் அந்த கேரக்டரோட பர்பஸ் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குர்க்கியான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சும்மாவே ஷான் லிவி எமோஷனல் கண்டென்ட்டோட ஹியூமரை அழகா பிளெண்ட் பண்ணுவாரு. டஃபர் பிரதர்ஸும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமருக்கு பஞ்சமே இல்லை. யோசிச்சு பார்த்து சிரிக்கிற நிறைய காமெடி சீன்ஸ் இந்த பிரிட்ஜ் சாப்டர்ல இருக்கு. அண்ட் இந்த பிரிட்ஜ் சாப்டர்ல மனசு விட்டு ஓப்பன் அப் ஆகி ஒரு பர்சன் பேசுவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் சீன்ஸ்னே சொல்லலாம். டைலாக்ஸை வச்சே ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு சீனு. ஆக்ஷன் சீக்வன்ஸே இந்த சாப்டர்ல கிடையாது. பட் இந்த சீன் மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும். ஏன்னா அந்த சீன்ல எல்லாத்தோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் ஆன் பார் நடிச்சிருக்காங்க. இந்த சாப்டர் 7 பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, இதுல